Hi friends, welcome to Johan Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க பொது அறிவு பகுதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 38 தலைப்புகள் மட்டும் நீங்க படிச்சா போதும். இதுல இருந்து தான் உங்களுக்கு தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்லயும் இப்ப நான் சொல்லக்கூடிய 38 தலைப்புல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது போக பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கு ஒரு 16 டாபிக் இருக்கு. சோ டோட்டலா இந்த 54 டாபிக்க நீங்க தெளிவா படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுதியா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 130 கொஸ்டினுக்கு மேல நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இந்த வீடியோல இந்த 38 தலைப்புக்கான வேர் டு ஸ்டடி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த 38 தலைப்பு நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த 38 தலைப்புக்கும் நீங்க படிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான கிராஷ் டெஸ்ட் பேட்ச்ல 1200 ரூபாய் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 50 பேர் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ஜிகே பொறுத்தவரை 38 தலைப்புக்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சைக்காலஜி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த 16 டாபிக்கான பிராக்டிஸ் செட் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சோ டோட்டலா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுக்கக்கூடியதை ப்ராப்பரா படிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 130 கொஸ்டின் மேல நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க, உணவு மற்றும் ஊட்டச்சத்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சோ இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து இதுக்கு ஸ்கூல் புக்ல என்ன லெசன்லாம் நீங்க படிக்கணும்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்காங்க. 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துல உள்ள உடல் நலமும் சுகாதாரமும் அந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். சரிங்களா? அடுத்ததா 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துல உள்ள ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் இந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்புல சத்துணவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல உள்ள உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள் மற்றும் நீர் அந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். சரிங்களா? சோ டோட்டலா இந்த 3 பாடத்தை உணவு மற்றும் ஊட்டச்சத்து பகுதிக்கு நீங்க படிக்கணும். சரிங்களா? அடுத்து 2வது தலைப்பு பாருங்க, சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள். சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10th சோசியல் புக் 10th சயின்ஸ் புக்ல உள்ள சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படிங்கிற பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 12th சுவாலஜி புக்ல உள்ள சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் இந்த பாடத்தை நீங்க மேலோட்டமா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? மேலோட்டமா அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இதை மட்டும் நீங்க படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 12th பாட்னி புக்ல உள்ள சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இந்த பாடத்தை நீங்க மேலோட்டமா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 12th பாலிட்டி புக்ல உள்ள சுற்றுச்சூழல் அக்கறைகளும் உலகமயமாதலும். சோ இந்த பாடத்துல உள்ள அந்த சுற்றுச்சூழல் தொடர்பா நடைபெற்ற மாநாடுகள் கொடுத்திருப்பாங்க, சுற்றுச்சூழல் தொடர்பா உலகளாவிய ஒப்பந்தங்கள் கொடுத்திருப்பாங்க. சோ அதை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10th சோசியல் புக்ல உள்ள இந்தியா, காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். சோ இதுல பாத்தீங்கன்னா வனங்கள், அதுக்கப்புறம் உயிர்கோள காப்பகங்கள். சோ அதை பத்தின நியூஸ் மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 10th சோசியல் புக்ல தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல காடுகள் ரிலேட்டடா எங்கெல்லாம் டாபிக் கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? அடுத்தது 3வது டாபிக் பாத்தீங்கன்னா பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10th சோசியல் புக்ல உள்ள மத்திய அரசு பாடம். சரிங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் மட்டும் நீங்க படிச்சா போதும். சரிங்களா? சோ நீதித்துறை எல்லாம் கொடுத்திருப்பாங்க, அது அடுத்த டாபிக் நம்ம படிச்சுக்கலாம். சோ பாராளுமன்றத்தை மட்டும் இதுல நீங்க கவர் பண்ணா போதுமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா 12th பாலிட்டி புக்ல சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சேம் 12th பாலிட்டி புக்ல ஆட்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? சோ இந்த 3 பாடம் இந்த பாராளுமன்றம் தலைப்புக்கு நீங்க படிக்கணும். அடுத்தது 4வது பாருங்க, கனிமங்கள். சரிங்களா? சோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th சோசியல் புக்ல வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 10th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா வளங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். சோ இந்த பாடத்துல வளங்கள் பற்றி மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 12th ஜியோகிராபி புக்ல வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை ஃபுல்லா நீங்க படிச்சு வச்சிருங்க. ஓகே, அடுத்தது 5வது தலைப்பு பாருங்க, மின்னியல். சோ இந்த மின்னியல் தலைப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா 6th சயின்ஸ் புக்ல செகண்ட் டேர்ம். சரிங்களா? அதுல மின்னியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை நீங்க படிச்சுக்காங்க. 7th சயின்ஸ் புக்ல செகண்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிச்சுக்காங்க. 8th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா மின்னியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிச்சுக்காங்க. 9th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிச்சுக்காங்க.
10th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் 12th பிசிக்ஸ்ல வால்யூம் 1ல பாத்தீங்கன்னா மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். சோ இந்த பாடத்துல உள்ள மேலோட்டமான தகவல்கள் நீங்க படிச்சுக்காங்க. சரிங்களா? சோ மேலோட்டமான தகவல் அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், இதை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? சோ நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th சயின்ஸ் புக்ல உள்ள மின்னோட்டமும் பாடமும் 10th சயின்ஸ் புக்ல உள்ள மின்னோட்டவியல் பாடம், இந்த ரெண்டு பாடத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இதுலதான் ஃபுல் டேட்டாஸ் கவர் ஆகும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இயக்கம். சோ இந்த இயக்கம் பகுதிக்கு பாத்தீங்கன்னா 6th சயின்ஸ் புக்ல ஃபர்ஸ்ட் டைம்ல உள்ள விசையும் இயக்கமும், இந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 7th சயின்ஸ் புக்ல உள்ள ஃபர்ஸ்ட் டைம்ல விசையும் இயக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்தையும் நீங்க ஃபுல்லா படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 8th சயின்ஸ் புக்ல விசையும் அழுத்தமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அதையும் நீங்க ஃபுல்லா படிக்கணும். 9th சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அதையும் நீங்க ஃபுல்லா படிக்கணும். 10th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா இயக்க விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அதை நீங்க படிக்கணும். 11th இயற்பியல் புக்ல பாத்தீங்கன்னா வால்யூம் 1ல இயக்கவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அதையும் நீங்க படிக்கணும். சரிங்களா? சோ 11th 12th பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மேலோட்டமா நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? இதுல நீங்க படிக்க வேண்டியது, முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இயக்க விதிகள். சரிங்களா? சோ நியூட்டனோட விதிகள் இருக்கும் பாத்தீங்களா, அது அதோட பயன்பாடுகள், இதை நீங்க போக்கஸ் பண்ணி படிங்க. மத்தபடி விசைனா என்ன, அதற்கான அழகு என்ன, அதனால பயன்பாடு என்ன இது வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சுக்காங்க. சரிங்களா? அடுத்தது 7வது பாத்தீங்கன்னா ஒளியியல் தலைப்பு. சோ ஒளியியல் தலைப்பை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 7th 3rd டேர்ம்ல உள்ள சயின்ஸ் புக் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒளியியல் பாடத்தை நீங்க படிச்சு வச்சுக்கணும். 8th சயின்ஸ் புக்ல ஒளியியல் பாடத்தை நீங்க படிச்சு வச்சுக்கணும். 9th சயின்ஸ் புக்ல உள்ள ஒளி பாடத்தை நீங்க படிச்சு வச்சுக்கணும். 10thல உள்ள ஒளியியல் பாடத்தை நீங்க படிச்சு வச்சுக்கணும். 12th பிசிக்ஸ் வால்யூம் 2ல உள்ள கதிர் ஒளியியல், அலை ஒளியியல், இந்த பாடத்துல உள்ள மேலோட்டமான தகவல்கள் மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? சோ இதுல முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா 8th 9th 10th இந்த 3 புக்ல உள்ள கண்டென்ட் தான் நீங்க முக்கியமா படிக்கணும். சரிங்களா? அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள். சோ உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு 3 பாடங்கள் நீங்க படிக்கணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th சோசியல் சயின்ஸ் புக்ல உள்ள 3rd டேர்ம், சரிங்களா, அதுல உள்ள உள்ளாட்சி அமைப்பு மற்றும் ஊரகமும், சோ இதை நீங்க படிச்சு வச்சுக்கணும். 9th சோசியல் சயின்ஸ் புக்ல உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் பாடத்தை ஃபுல்லா நீங்க படிச்சு வச்சுக்கணும். 11th பாலிட்டி புக்ல உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் பாடத்தை நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த டாபிக்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ உதாரணமா இப்போ ரீசெண்டா மாநகராட்சிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல உயர்த்தி அமைச்சாங்க. சோ அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். சோ இந்த பாடத்துக்கு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ள பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது மக்கள் தொகை அண்ட் வேலை வாய்ப்பு. சோ இதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th சோசியல் சயின்ஸ் புக்ல இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு, இந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு வச்சுக்கணும். 10th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து, சோ இந்த பாடத்துல இந்திய மக்கள் தொகை தொடர்பா எந்தெந்த தகவல்கள்லாம் இருக்கோ அதை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். சோ இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா மக்கள் தொகை ரிலேட்டடான கண்டென்ட் மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? அதே 11th எக்கனாமிக்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். சோ இந்த பாடத்திலையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் தொகை தொடர்பா ஒரு சில பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா 11th ஜியோகிராபி புக்ல மக்கள் தொகை புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நீங்க பேசிக்கா படிச்சா போதும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகை. சரிங்களா? சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 8th சோசியல் சயின்ஸ் புக்ல ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 11th ஹிஸ்டரி புக்ல ஐரோப்பியர் வருகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தையும் நீங்க தெளிவா படிச்சிடணும். அடுத்தது பாருங்க தென்னிந்திய வரலாறு. இதுக்கு பாத்தீங்கன்னா 6th சோசியல் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 6th சோசியல் புக்ல 3rd டேர்ம்ல பாத்தீங்கன்னா பண்டைய தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அதை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 6th சோசியல் 3rd டேர்ம்ல பாத்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அதை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 7th சோசியல் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா தென்னிந்திய புதிய அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அதை நீங்க படிக்கணும். 7th சோசியல் 3rd டேர்ம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அதை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 9th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், சோ அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 11th ஹிஸ்டரி புக்ல பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம்,
தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, இந்த 2 பாடம் நீங்க படிக்கணும். சரிங்களா? சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க படிச்ச கண்டென்ட்டே தான் ஒவ்வொரு புக்லயும் ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம். இதுக்கு பாத்தீங்கன்னா 10th சோசியல் புக்ல உள்ள தேசியம் காந்திய காலகட்டம், இந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், சோ 10th புக்ல பாத்தீங்கன்னா இந்த 3 பாடத்தை நீங்க படிக்கணும். சரிங்களா? சோ இது போக பாத்தீங்கன்னா 12th ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லெசன், சரிங்களா, அதை நீங்க படிக்கணும். சோ இந்த 7 பாடத்துல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வளிமண்டலம் அண்ட் எல்பிஜி. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 11th ஜியோகிராஃபி புக்ல வளிமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். சோ அதை பாத்தீங்கன்னா மேலோட்டமா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. 9th சோசியல்ல பாத்தீங்கன்னா வளிமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை நல்லா படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? சோ எல்பிஜியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 8th சயின்ஸ் புக்ல கொஞ்சோண்டு உங்களுக்கு எல்பிஜி பத்தி குறிப்புகள் இருக்கும். சரிங்களா? பாக்ஸ் பிரிண்ட் இருக்கும், அதை நீங்க படிச்சுக்கணும். அடுத்தது 14வது மனித உடலியல். சரிங்களா? சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 6th சயின்ஸ் செகண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா மனித உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை நீங்க படிச்சு வச்சுக்கணும். 9th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா விலங்குகளின் உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை ஃபுல்லா நீங்க படிச்சு வச்சுக்கணும். 10th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம், இதுல பாத்தீங்கன்னா விலங்குகளின் சுற்றோட்டம் அதாவது ரத்தத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க, அதை மட்டும் நீங்க படிச்சால் போதும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 10th சயின்ஸ் புக்ல நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை நீங்க படிக்கணும். 10th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க ஒரு பாடம், அதுல விலங்கு ஹார்மோன்கள் அதாவது ஹார்மோன்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க, அதை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11th சுவாலஜி புக்ல செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல், அந்த பாடத்துல உள்ள பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதாவது மேலோட்டமா நீங்க படிச்சால் போதும். சரிங்களா? அதே மாதிரி அதே 11th சுவாலஜி புக்ல வேதி ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்துல உள்ள மேலோட்டமான தகவல் நீங்க படிச்சா போதும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பன்னாட்டு அமைப்புகளின் வரிகள். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் புக்ல உள்ள பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், சோ இதுல உள்ள மேலோட்டமான கண்டென்ட் மட்டும் நீங்க படிச்சா போதும். சரிங்களா? அதே மாதிரி 12th பாலிட்டி புக்ல உள்ள சர்வதேச அமைப்புகள், சோ இதுல உள்ள மேலோட்டமான தகவல் மட்டும் நீங்க படிச்சால் போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ்ல உள்ள பணவியல் பொருளியல், சோ இதுல உள்ள மேலோட்டமான தகவல் நீங்க படிச்சா போதும். 12th எக்கனாமிக்ஸ்ல உள்ள நிதி பொருளியல், சோ இந்த பாடத்துல உள்ள மேலோட்டமான தகவல்கள் நீங்க படிச்சா போதும். 10th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா அரசாங்கமும் வரிகளும் பாடம், சோ இந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். 7th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா 3rd டேர்ம்ல வரியும் அதன் முக்கியத்துவமும், சோ இந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க விஜயநகர அண்ட் பாமினி அரசுகள். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 7th சோசியல் புக்ல உள்ள விஜயநகர அரசுகள், இந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 11th வரலாறு. சரிங்களா? சோ 11th ஹிஸ்டரி புக், சோ 11th ஹிஸ்டரி புக்ல உள்ள விஜயநகர அண்ட் பாமினி அரசுகள், சோ இந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். சரிங்களா? அடுத்தது 17வது டாபிக் பாருங்க இந்திய அரசியலமைப்பு குடியிருப்பு. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 6th சோசியல் புக்ல செகண்ட் டேர்ம்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், இதை நீங்க ஃபுல்லா படிக்கணும். 10th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், இதை நீங்க ஃபுல்லா படிக்கணும். 12th பாலிட்டி புக்ல பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், இதுல உள்ள மேலோட்டமான தகவல்கள் நீங்க படிச்சுக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8th சோசியல் புக்ல குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், இதை நீங்க ஃபுல்லா படிச்சுக்கணும். அடுத்தது வெப்பம். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 6th சயின்ஸ் புக்ல செகண்ட் டேர்ம்ல வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை நீங்க ஃபுல்லா படிக்கணும். 7th சயின்ஸ் புக்ல செகண்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை நீங்க ஃபுல்லா படிக்கணும். 8th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 9th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 10th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா வெப்ப இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை மட்டும் நீங்க தெளிவா படிக்கணும். சோ 11th பிசிக்ஸ் வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், இதுல உள்ள மேலோட்டமான தகவல் மட்டும் நீங்க படிங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நோய்கள். சோ இந்த நோய்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 6th சயின்ஸ் புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா உடல் நலமும் சுகாதாரமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 பக்கத்துக்கு வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க, அதை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா 9th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா நுண்ணுயிரிகளின் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு, சோ அந்த பாடத்துல வைரஸ் நோய்கள் பத்தியும் பாக்டீரியா நோய்கள் பத்தியும் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த
கடத்திகள் வழியா பரவும் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோய்கள் சம்பந்தமா என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் நீங்க படிச்சா போதும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 10th சயின்ஸ் புக்ல உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னா 12th சுவாலஜி புக்ல மனித நலன் மற்றும் நோய்கள் அந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா படிச்சிடணும். சரிங்களா? அடுத்தது 20வது டாபிக் அமிலங்கள். ஸோ அமிலங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 8th சயின்ஸ் புக்ல அமிலங்கள் காரங்கள் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். 9th சயின்ஸ் புக்ல அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். 10th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா வேதிவினை வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல உள்ள pH மதிப்பு இருக்கு பாத்தீங்கன்னா அதை பத்தி கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரி புக்ல வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா அயனி சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா அமிலங்கள் காரங்கள் பத்தி ஒரு சில முக்கியமான கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. அதை மட்டும் நீங்க அந்த பாடத்துல படிச்சால் போதும். அடுத்தது மரபியல். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 10th சயின்ஸ் புக்ல மரபியல் மற்றும் உயிரியின் தோற்றமும் பரிணாமமும் சோ இந்த ரெண்டு பாடங்கள் நீங்க 10th சயின்ஸ் புக்ல இருந்து படிக்கணும். சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னா 12th சுவாலஜி புக்ல மரபு கடத்தல் மற்றும் மாறுபாடுகள் மூலக்கூறு மரபியல். சோ இதுல உள்ள மேலோட்டமான தகவல் மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்காங்க. அடுத்தது பாருங்க விவசாயம். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 10th சோசியல் புக்ல உள்ள இந்திய வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அது ஃபுல்லா நீங்க படிக்கணும். தமிழ்நாடு மானுட புவியியல். சோ அந்த பாடத்துல உள்ள முதல் 4 பக்கம் மட்டும் நீங்க படிச்சால் போதும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். அந்த பாடத்துல உள்ள வேளாண் துறை சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும். அதை மட்டும் நீங்க படிச்சால் போதும். சரிங்களா? அதே 11th புக்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல உள்ள வேளாண்மை தொடர்பான தலைப்பு மட்டும் நீங்க படிச்சால் போதும். சரிங்களா? அடுத்தது பாருங்க தேர்தல், மனித உரிமைகள் மற்றும் நீதி அமைப்பு. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 9th சோசியல் புக்ல உள்ள தேர்தல்கள், அரசியல் கட்சிகள் இந்த பாடத்தை நீங்க படிச்சா போதும். சரிங்களா? சோ இதுல தேர்தல்கள், அரசியல் கட்சிகள் இதை மட்டும் படிங்க. அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது வேண்டாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11th பாலிட்டி புக்ல வால்யூம் 1ல பாத்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8th சோசியல் புக்ல மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் இருக்கும். அதை ஃபுல்லா நீங்க படிச்சிருங்க. 9th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அதை ஃபுல்லா நீங்க படிச்சிருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8th சயின்ஸ் சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு பாடம் இருக்கும். அது ஃபுல்லா நீங்க படிச்சிருங்க. 10th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா நடுவண் அரசு, மாநில அரசு இந்த 2 பாடங்கள்ல கொடுத்திருக்கப்பட்ட நீதித்துறை தலைப்பு மட்டும் நீங்க படிங்க போதும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 12th பாலிட்டி புக்ல இந்திய நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு பாடம் இருக்கும். சோ அதுல உள்ள மேலோட்டமான தகவல்கள் நீங்க படிச்சுக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கிய புரட்சிகள் அண்ட் கிளர்ச்சிகள். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 8th சோசியல் புக்ல மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நீங்க படிச்சுக்காங்க. 9th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா புரட்சிகளின் காலம். இது பாத்தீங்கன்னா உலக அளவுல உள்ள புரட்சிகள். சரிங்களா? அதை நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சோ இந்த பாடம் ரொம்ப முக்கியம். இந்த பாடம் ஒரு பாடத்தை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் எழுதலாம். சரிங்களா? சோ கட்டாயம் உலக புரட்சிகள் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 10th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழ்நாட்டில் நடைபெற்ற கிளர்ச்சிகள் அந்த பாடம் ஃபுல்லா நீங்க படிக்கணும். அதே 10th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள் அப்படின்னு சொல்ற பாடம் இருக்கும். அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரி புக்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள். சோ இந்த பாடத்தையும் நீங்க ஃபுல்லா படிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்த 25வது டாபிக் பாத்தீங்கன்னா சோ ஸ்கூல் புக் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஸ்கூல் புக்ல உள்ள விஞ்ஞானிகள், அறிஞர்கள் இவங்களோட பங்களிப்பு, முக்கிய தத்துவங்கள், அதுக்கப்புறம் கோட்பாடுகள். சரிங்களா? சோ எல்லா சோசியல் அதுக்கப்புறம் சயின்ஸ் புக் இந்த 2 புக்ல உள்ள அறிஞர்களோட முக்கிய கோட்பாடுகள், அதுக்கு உங்களோட பங்களிப்பு, அவங்க என்னென்ன பங்களிப்பு செஞ்சிருக்காங்க அது ஃபுல்லா நீங்க படிச்சிருக்கீங்க. சரிங்களா? சோ இதுக்கு வேர் டு ஸ்டடி பாத்தீங்கன்னா எல்லாம் வாசிச்சுட்டா நீங்க தான் எழுதி பார்க்கணும். சரிங்களா? சோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம செப்பரேட்டா உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அடுத்தது தாவரங்கள். சரிங்களா? சோ தாவரங்களுக்கு பாத்தீங்கன்னா 6th சயின்ஸ் புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள தாவர உலகம் அப்படிங்கிற பாடம் படிக்கணும். 6th சயின்ஸ் புக்ல செகண்ட் டேர்ம்ல உள்ள செல் அப்படிங்கிற பாடம் படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 7th சயின்ஸ் புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுரு இந்த பாடத்தை நீங்க படிக்கணும். 7th சயின்ஸ் புக்ல செகண்ட் டேர்ம்ல உள்ள செல் உயிரியல் இந்த பாடத்தையும் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8th சயின்ஸ் புக்ல உள்ள தாவர உலகம்
இந்த பாடத்தை நீங்க படிக்கணும். 9th சயின்ஸ் புக்ல உள்ள தாவர உலகம் தாவர செயலியல் இந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 10th சயின்ஸ் புக்ல உள்ள தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் இந்த பாடத்தையும் நீங்க ஃபுல்லா படிக்கணும். சரிங்களா? சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 11th நீங்க பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் படிச்சுக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா விலங்குகள். சரிங்களா? சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 6th சயின்ஸ் புக்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள விலங்குலகம் அப்படிங்கிற பாடத்தை நீங்க படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 7th சயின்ஸ் புக்ல செகண்ட் டேர்ம்ல உள்ள வகைப்பாட்டியல் அப்படிங்கிற பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 8th சயின்ஸ் புக்ல உள்ள நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற பாடம் படிக்கணும். சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட்ல உள்ள இது மட்டும் நீங்க படிச்சால் போதும். அடுத்தது 8th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா விலங்குகளின் இயக்கம் அப்படிங்கிற பாடத்தை படிச்சா போதும். 9th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா விலங்குலகம் அப்படிங்கிற பாடம் இருக்கும், அதை படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் உலகம். சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர்கள் பத்தி மட்டும் படிச்சா போதும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 10th சயின்ஸ் புக்ல உயிரினங்களின் அமைப்பு நிலை. சோ இந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிச்சாகணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா முகலாயர்கள். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 7th சோசியல்ல செகண்ட் டேர்ம்ல உள்ள முகலாயர்கள் பாடம் நீங்க படிச்சுக்கணும். சரிங்களா? முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை படிக்கணும். 11th ஹிஸ்டரி புக்ல பாத்தீங்கன்னா முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும். அடுத்தது பாருங்க குப்தர்கள். சோ குப்தர்களுக்கு பாத்தீங்கன்னா 6th சோசியல் தேர்ட் டேர்ம்ல உள்ள பேரரசர்களின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதுல குப்தர்கள் பத்தி மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. அடுத்து பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரி புக்ல குப்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் இருக்கும், அதை ஃபுல்லா நீங்க படிக்கணும். அடுத்தது பாருங்க 30வது தலைப்பு பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள். சரிங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா 7th சோசியல் புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை ஃபுல்லா நீங்க படிக்கணும். 11th ஹிஸ்டரி புக்ல பாத்தீங்கன்னா அரேபியர் துருக்கியர்கள் வருகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதுல டெல்லி சுல்தான்கள் பத்தி மட்டும் நீங்க படிச்சால் போதும். அடுத்தது பாருங்க இந்தியாவின் பகுதிகள். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 10th சோசியல் புக்ல உள்ள இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும், அதை மட்டும் நீங்க படிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9th சோசியல் புக்ல நிலக்கோளம் 2 புவிப்புற செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம். சோ இந்த ரெண்டு பாடம் இதுக்கு நீங்க படிங்க. அடுத்தது 32வது தலைப்புக்கு பாத்தீங்கன்னா நீர்க்கோளம் அண்ட் பாறை மற்றும் மண். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 8th சோசியல் புக்ல பாறை மற்றும் மண் இந்த பாடத்தை நீங்க படிங்க. 9th சோசியல் புக்ல பாத்தீங்கன்னா நீர்க்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதை நீங்க படிச்சுக்காங்க. 11th ஜியோகிராபி புக்ல பாத்தீங்கன்னா நீர்க்கோளம் அப்படிங்கிற பாடம் இருக்கும், அதை மேலோட்டமான தகவல் நீங்க படிச்சுக்காங்க. அதே 11th ஜியோகிராபி புக்ல பாத்தீங்கன்னா பாறை கோளம் அப்படிங்கிற பாடம் இருக்கும், அதை நீங்க படிச்சுக்காங்க மேலோட்டம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒளியியல் தலைப்பு. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 8th சயின்ஸ் புக்ல உள்ள ஒளியியல் பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். 9th சயின்ஸ் புக்ல உள்ள ஒளியியல் பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். 10th சயின்ஸ் புக்ல உள்ள ஒளியியல் பாடத்தை நீங்க ஃபுல்லா படிக்கணும். அடுத்தது பாருங்க அண்டம். சோ அண்டம் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா இந்த அண்டம் ரிலேட்டடான இந்த அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், சோ இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு கவர் ஆகுது. சரிங்களா? சோ ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்கான இதை ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்காங்க. 7th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா தேர்ட் டேர்ம்ல அண்டம் மற்றும் விண்வெளி, சோ இதுல உள்ள பேசிக்கான தகவல்கள். 8th சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், சோ இதுல உள்ள பேசிக்கான தகவல்கள். 9th சயின்ஸ் புக்ல உள்ள அண்டம் பற்றின பேசிக்கான தகவல். சரிங்களா? சோ இந்த டைம் இருந்தா பாருங்க, இந்த டாபிக் இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தா மேக்ஸிமம் இதுல கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது 5ஆண்டு திட்டங்கள் அண்ட் வங்கிகள். சோ இதுல பாத்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ்ல இந்திய பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரம் முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும், அதுல உள்ள 5ஆண்டு திட்டங்கள் இந்த தலைப்பு மட்டும் நீங்க படிச்சா போதும். 12th எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பொருளாதார மேம்பாட்டு திட்டமிடல். சோ இந்த பாடத்துல உள்ள திட்டமிடல் பத்தி நிறைய இது கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க படிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ்ல வங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் இருக்கும், சோ இதுல உள்ள பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? சோ அது போக பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம், மௌரிய பேரரசு, சோ இதுல உள்ள ரொம்ப ரொம்ப அடிப்படையான தகவல்கள். சரிங்களா? சோ 6th புக்ல உள்ளதையும் 11th உள்ள பாக்ஸ் மட்டும் நீங்க படிக்க போதுமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்பனும் அதன் சேர்மங்களும், அளவீடுகள், அதுக்கப்புறம் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். சோ இதை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்பமாச்சு கேட்பாங்க, சோ அதனால இதை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன், இதுல உள்ள புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், இதை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இது பாத்தீங்கன்னா 10th புக்ல ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்ற ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தை மட்டும் நீங்க படிச்சா போதும். சரிங்களா? சோ இந்த 38 தலைப்புகள், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட். சரிங்களா? சோ இது போக பாத்தீங்கன்னா செலக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனல்ல உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம். சோ இதை மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல ஜிகே பட்ல 80 கொஸ்டின் கேட்பாங்க பாத்தீங்களா,
அதுல உறுதியா சொல்றேன் 75 கொஸ்டின் மேல நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நான் பக்காவா கவர் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? சோ நம்ம பேட்ச்ல நம்ம கொடுக்கக்கூடியதை மட்டும் நீங்க படிச்சா போதும். இப்ப நான் சொன்னக்கூடிய டாபிக்ஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்கிறதுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான பேட்ச்ல அதற்கான அமௌண்ட் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சோ அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா I want தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். சோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.